கிறிஸ்து இயேசுக்குள் அன்பா இணைக்கப்பட்ட அன்புரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம்ம பிதாவு நாமத்தினால நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்ன ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்டில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூவனைக்கான சேர்த்த கிருபைக்காக பிதாவான தேவனுக்கு நன்றிகள் அறிவிக்கிறோம். கூடியிருக்கிற நேற்று பரிசுத்தவங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நம்மளும் இந்த கூட்டத்திலையும் ஜபத்தோட நிற்க முடியும். சகோதரி நிர்மலானும் நம்ம அனைவரும் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். ஓகே. மகா உன்னதங்களில் வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நீர் ஒருவரே சாகாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருமா இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா இந்த ஒரு மாலை நேரத்தை எங்களுக்கு கொடுத்து ஒரு வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை படித்து புரிந்து கொள்ள செய்து வருகிற கிருபைக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே. அப்பா இணைப்பில் உள்ள சகோதரர்களை எல்லாத்தையும் ஆசீர்வதித்தள்ளும். உம்முடைய பிரசன்னம் ஆரம்பம் முதல் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாகவும் படிக்க போகும் பாடத்தை நாங்கள் நன்றாக புரிந்து கொண்டு எங்கள் சிந்தையிலே வைத்து தியானிக்கவும் நீர் எங்களை பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தும்படியாக எங்கள் இரட்சகரும் மீட்பெரும் போதகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனும் அன்பும் இருந்த பரலோக பிதாவே. நம்ம கடந்து பார்த்துட்டு வர இந்த வால்யூம் 1 பெரியன் ஸ்டடியில 3ஆம் சாப்டர் 31ஆம் கொஸ்டின் வரைக்கும் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 32ஆம் கொஸ்டின் வரை நம்ம பார்க்க போறோம். What were the characteristics of the class of prophets specially commissioned by the Lord? இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல வாசிக்க முடியும். அன்போடு நினைக்கிறேன். நான் படிக்கிறேன். 32வது கொஸ்டின். கர்த்தரால் விசேஷ விதமாய் அதிகாரம் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசியின் வகுப்பாருடைய அம்சங்கள் என்ன? தீர்க்கதரிசியாயிருந்த அநேகரில் சிலர் வெவ்வேறு காலங்களில் யெகோவா தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் அவர்கள் இருந்த காலத்தை பற்றியும் இன்னும் வருங்காலத்தில் சம்பவிக்க போகிற காரியங்கள் பற்றியும் தெரிவித்து வந்தார். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட இவர்களுடைய வார்த்தைகளை பற்றி தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். மேலும் இவர்கள் நேர்மையும் பண்பும் தவறாத நடத்தினார். தேவனால் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகளா அல்லது ஞான சிருஷ்டிகரா? இந்த தீர்க்கதரிசிகள் சாதாரண பொது ஜனங்களாக இருந்தும் ஆசாரிய வகுப்பார் பெற்று வந்த தசம பாகத்தினால் ஆதரிக்கப்படாது இருந்ததும் அவர்கள் அடிக்கடி ராஜாக்கள் மற்றும் நியாயாதிபதிகளின் தவறான நடத்தைகளை மாத்திரமே கடிந்து கொள்ளாமல் ஆசாரியர்களுடைய நடத்தைகளையும் கடிந்து கொண்டார்கள். ஆசாரிய முறைமைகளை கடிந்து கொள்ளாமல் அவர்களுடைய தனிப்பட்ட பாவங்கள் மாத்திரமே கடிந்து கொண்டார்கள். இதிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் ஆசாரிகளுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ சாதாரணமான தேவனுடைய பெயரால் பொய்யை சித்தரிக்கிறார்கள் என்ற முடிவுக்கு வர முடியாது. ஆராய்ந்து பார்த்தால் இப்படிப்பட்ட சந்தேகங்கள் உண்மைக்கு விரோதமானது. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். இதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும். அன்போடு கேட்கிறோம். வாசிக்கிறேன். ஓகே. Out of the large class called prophets, Jehovah at various times made choice of some whom he specially commissioned to deliver messages relating sometimes to things then at hand, at other times to future events. It is to the writing of this class, who spoke and wrote as they
they were moved by the Holy Spirit that we are now giving attention. They might with property be designated. Divinely commissioned prophets or seers. When it is remembered that these prophets were mainly laymen, drawing no support from the tithes of the priestly tribe, and when added to this is the fact that they were frequently only the reproach of kings and judges, but also of priests. Through they reproved not the office, but the personal sins of the men who filled it. It becomes evident that we could not reasonably decide that these prophets were parties to any league of priests or others to fabricate falsehood in the name of God. Reason in the light of facts contradicts such a suspicion. தேங்க்யூ சிஸ்டர். அன்புடைய சகோதர சகோதரிகளே, இந்த 32ஆம் கொஸ்டின்ல உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடியும் அன்போடு அழைக்கிறோம். யாரும் முதல் சொல்ல வரீங்க? பிரதர், இந்த மேல இருக்கிறதும் 32 கொஸ்டின் ஆன்சரா? அவுட் ஆஃப் த லார்கேஜ் கிளாஸஸ் அதுவும் தீர்க்கதரிசிகளா இந்த அநேகரில் சிலரை ஆமா சொல்லிட்டேன் பிரதர். தீர்க்க தரிசனம் முன்னாடி காலத்துல தீர்க்க தரிசனமும் பிரசங்கம் பண்றதும் உண்மையாகவே இருந்துச்சு. அவங்க தேவனுக்கு பயந்து உண்மையாக பிரசங்கம் பண்ணிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா காலங்கள் பின்னாடி காலத்துல தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட வகுப்பாரை மட்டும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அவங்க தேவனுடைய கட்டளைங்களை எல்லாம் உண்மையான தேவனுடைய கட்டளைங்களை பிரசங்கிக்கிறத விட்டுட்டு பழைய பாரம்பரியமான கட்டுக்கதைகளை பிரசங்கித்துக்கிட்டு தேவனுக்கு சத்தியத்துக்கு விரோதமாக கள்ள போதகர்களாகவும் கள்ள தீர்க்கதரிசிகளாகவும் மாறிடுறாங்க. அங்க மத்தேயு 15:2-9 நம்ம படிக்கும்போது பரிசேயர்கள் கூட இப்படிப்பட்ட வகுப்பினராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். தேவன் தீர்க்கதரிசிகளை நிறைய பேர் வெவ்வேறு காலங்கள்ல தேர்ந்தெடுக்கிறாரு. அவங்க மூலமாக அவங்க இருந்த அந்த காலத்தை பத்தியும் இன்னும் வரப்போற அந்த காலத்துல நடக்க போற எல்லா காரியத்தை பற்றியும் தெரிவிக்கிறாரு. அவங்க தெரிவிக்கிறது பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவங்களுடைய வார்த்தையை பத்தி தான் நம்ம வரப்போற இதுல எல்லாம் பார்க்க போறோம்னு சொல்றாங்க. அது நெக்ஸ்ட் அது கூட இங்க தேவனால் நியமிக்கப்பட்ட தீர்க்கதரிசிகள் அல்லது ஞான திருஷ்டிக்காரர் அவங்கள பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருமே சாதாரண ஜனங்களா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஆசாரிய வகுப்பாருங்களுக்கு கிடைக்கிற அந்த தசம பாகம் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்க அடிக்கடி என்ன செய்யறாங்கன்னா ராஜாக்களை பற்றியும் நியாயாதிபதிகள் இவங்களை பற்றியும் ஆசாரியர்களை நடந்துக்கிறத பற்றியும் கடிந்து கொள்றாங்க. அது எப்படி கடிஞ்சுக்கிறாங்கன்னா ஆசாரியர்கள் முறைமையை பற்றி அவங்க கடிஞ்சுக்கிறது இல்ல, அவங்களுக்கு தனிப்பட்ட பாவத்தை மட்டும் அவங்க கடிஞ்சு கொள்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்குறோம். நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இப்படிப்பட்ட இந்த தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ விரோதமாக இல்லாம தேவனுடைய பேரை வச்சுக்கிட்டு அங்க போய் சித்தரிக்கிறாங்க அப்படின்ற முடிவுக்கு வரக்கூடாது. இதெல்லாம் நல்லா நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சந்தேகம்லாம் உண்மைக்கு விரோதமான காரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரால பாக்குறோம். என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னா தீர்க்கதரிசிகளை தேவன் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனி நடக்க போற காரியங்களை இல்லாட்டினா ராஜாக்களோ யாரோ தப்பு பண்ணாங்கன்னாக்கா அதை கண்டிக்க கூடியவங்களாக காணப்படுவாங்க.
இனிமே நடக்க போறதையும் தீர்க்க தரிசனமாவும் சொல்லுவாங்க. தப்பு பண்றவங்களையும் கண்டிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்க ஒவ்வொரு காலகட்டத்துல தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிய அங்க பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து ஆசாரியரா இருந்தாக்கா என்ன இருக்கும், தசம பாகம் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா இவங்க ஆசாரியர் வகுப்பாரும் இல்ல. ஏன்னா லேவியர் அல்லாத ஒரு சாதாரண தீர்க்கதரிசி தான். அவங்கள கொண்டு தேவன் என்ன பண்ணுவார்னா, ராஜாக்களை நியாயாதிபதிகளை இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாக்க கண்டிக்குவாங்க. கடுமையாக கண்டிப்பாங்க. அது வசனம் கூட நம்ம படிக்கலாம். இப்ப ஒரு லேவி ஏலிய கூட 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த ஏலியினுடைய பிள்ளைகள் வந்து அந்த ஜனங்களுக்கு விரோதமா பலிபீடத்துல பலி செலுத்துறதுல தவறு பண்ணுவாங்க. அப்போ அந்த ஒப்பினி பினகாஸ், ஏலியனுடைய பிள்ளைய ஒப்பினி பினகாசு அவங்கள தப்பு பண்றாங்கன்னு ஒரு தேவனுடைய மனுஷன் 27வது வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னுடைய 2 குமாரர்கள் மேலும் என்ன வரப்போகுதுன்னா, இந்த மாதிரி தப்பு பண்றாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, 2 பேரும் ஒரே நாள்ல சாக போறாங்க அப்படின்னு இனி நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஒரு எச்சரிக்கையா சொல்லுவாங்க. இதுதான் அவங்களுடைய இது. எந்த விதத்திலையும் அவங்க என்ன பண்ண போறதுல பயப்பட மாட்டாங்க. கடிந்து கொண்டுதான் புத்தி சொல்லுவாங்கன்னு பாக்குறோம். இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா, யெரொபெயாம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க கூட யெரொபெயாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி வந்து யெரொபெயாம் தூபம் காட்டுவார். அவர் ஒரு ராஜா. அவரு பலிபீடத்துல போய் தூபம் காட்டும் போது இந்த ஒரு தீர்க்கதரிசி, அதாவது தேவனுடைய மனுஷன், 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பெயர் உள்ள ஒருத்தன் வருவான். அவன் வந்து என்ன பண்ணுவான், உங்களை இந்த ராஜ்யத்தை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நீ தூபம் கட்டுற அந்த மேடை என்ன ஆக போகுதுன்னா சுக்குநூறா உடைய போகுது அப்படின்னு சொல்லுவார். அந்த சொன்ன உடனேயே அது என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா, வெடிச்சு சாம்பல் பலிபீடத்துல இருந்து கொட்டும். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பாக்குறோம். இன்னும் எலியா கூட நம்ம பாக்குறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த ஆகாப்பு செஞ்ச தப்ப வந்து ஆகாப் ராஜா செஞ்ச தப்ப எலியா தீர்க்கதரிசி வந்து சொல்லுவாரு, நீ இந்த மாதிரி பண்ணவாசி உன் வீட்டுல எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, நாய் விடும் அந்த இது கூட செவுர்ல அது பண்றது கூட இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு. ஆதியாகமம் 17:1 அங்க சொல்லுவாங்க. இது போல தீர்க்கதரிசிகள்லாம் என்னன்னா, தீர்க்க தரிசனமாக நாளைக்கு நடக்க போறதெல்லாம் சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, கடிந்து கொண்டு சொல்லுவாங்க, புத்தி சொல்லுவாங்க. அவரு தேவனுடைய ஆளா இருந்து அங்க சொல்றாங்க. அவங்கள்ட்ட எந்த விதமான பொய்யோ சித்தரிச்சோ தனக்கு சாதகமாவோ அவங்க பேச மாட்டாங்க அப்படிங்கறதான் இந்த ஒரு இதுல தீர்க்கதரிசிகளின் வகுப்பாருடைய அம்சங்களாக காணப்படுது அப்படின்னு நீங்க பாக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். நெக்ஸ்ட் யார் சொல்ல வரீங்க? பிரதர் நான் சொல்றேன் பிரதர். எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கவர் பண்ணிட்டாங்க. இதுல இந்த தீர்க்கதரிசிகள் பத்தி ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ஆசாரியர்களை பத்தி நம்ம முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம். இப்ப அவங்க வந்து தேவனுடைய ஜடங்களா இருந்து அவங்களுக்கு 10ல் 1 பாகம் தசம பாகம் கொடுத்து தேவன் அவங்கள போஷிச்சு வந்தாங்க. தேவனுடையவங்களா அவங்க இருந்தாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. அவங்களுக்குன்னு எந்த ஒரு பாகமும் இல்ல. ஆனா அங்க ஏற்ற காலத்துல தேவன் எந்த இடத்துல அவங்கள யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. தேவனுடைய வார்த்தைய சொல்றாங்க. சோ நம்ம நிறைய உதாரணங்கள்லாம் கூட இப்ப பார்த்தோம். ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்டோம், ஒரு தீர்க்கதரிசியை நம்ம சந்தேகப்பட்டோம் அப்படின்னா அது ஏது ஒரு பாவமான ஒரு காரியமா கூட இருக்கு. ஏன்னா அது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமா கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த இதுல ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டது. தேங்க்யூ பிரதர். Thank you, sister. Any other point? Any other doubts, brothers and sisters?
நெக்ஸ்ட் போயிடுங்க. Yes, sir. May I, brother? Yes, brother. ஒரு நிமிஷம் brother. இது வந்து நான் என்னோட எஸ் பிரதர், இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர். ஆக்சுவலி எவ்ரி ஒன் செட் தேர் ஓன் ஆன்சர்ஸ். இது வந்து செகண்ட் பேராகிராஃப், டிவைன்லி கமிஷன் ப்ராஃபட்ஸ் ஆர் சேவ்ஸ் தே ஹேவ். அதுல ஒரு ஃபர்ஸ்ட் லைன்ல பார்க்கும்போது when it is remembered that these prophets were mainly laymen. லேமென்னா நான் ப்ரொஃபஷனல். அதனால தீர்க்கதர்ஷனை பார்க்கும்போது அவங்க எங்கேயோ இருக்கும். லைக் தே ஆர் நாட் லைக் படிக்குமோ அவ்வளோ படிச்சதோ இல்லைன்னா ஒரு கிங்கோ ஒரு ஒரு அவங்க ஒரு டிசிக்னேஷனோ ஒரு எதுவுமே இல்லை. அவங்கதான் சூஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது தோரா சிஸ்டர். செகண்ட் பாயிண்ட் சொன்னாரு பிரீஸ்டுக்காக எதுவும் இல்லை அப்படி. சோ இவங்க என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா ஒரே ஒரு மெயின் ரெண்டு பாயிண்ட் இங்க பிரதர் சொல்றாரு. ட்ரூத் எங்க டிசீவ் ஆகுதோ கண்டிப்பா அங்க ட்ரூ அன்ட்ரூ ஆர் எனி ஒரு என்ன சொல்றது சோஷியல் அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் யோனா பார்க்கலாம். யோனா அப்போ அங்க போகும்போது he saying the truth to them. அவங்க என்ன தப்பு பண்ணாரு எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்லிட்டு இப்படி பண்ணணும் அப்படி சொல்றாரு. யோனாக்கு ஒரு லேமன், அவங்க ஒரு 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 ப்ரொஃபஷன் இல்லை அவங்க. ஆனா அப்படி இருக்கிறது மட்டும்தான் அவங்க சூஸ் பண்றாரு. ஸோ இந்த பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட். ரீசன் இன் த லைட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் சச் அ சஸ்பீஷியஸ். ஸோ இங்க சொல்றது என்னென்ன யாரு அங்க கொடுத்துருந்த லைட்டு யாரு டினை பண்றாரோ கேக்குறது இல்லையோ அவங்க மட்டும்தான் அவங்க போயிட்டு அந்த வார்த்தை சொல்றதுக்கு அவங்க போறாரு. அவ எதுவும் எதிர்பார்க்கல. இது வரும் இது இருக்கும் லைக் பிரீஸ்டுக்கு இருக்க மாதிரி தசம பாகம் இருக்கும் அப்படியெல்லாம் யோசிக்கல. ஹோலி ஸ்பிரிட் சொல்றது அவ்வளவுதான். அங்க போயிட்டு அதை சொல்லிட்டு இங்க பண்ணணும் இப்படி பண்ணணும், நீங்க இப்படிதான் தவறா போற, நீங்க அது தேவனுக்கு இஷ்டம் இல்லை அப்படி சொல்றது. அவங்க ஒரு ரீசன் எல்லாமே ஒரு எது இல்லாமே நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். நம்ம இது படிச்சிட்டோம் அது படிச்சிட்டோம் அப்படி அது இல்லாம அவங்க சூஸ் பண்ணிட்டாரு. ஸோ நம்மவும் அப்படிதான். we are not having any knowledge but he was choosing us. அது என்னோட பாயிண்ட் பிரதர். Thank you. Thank you, sister. Where are the other comments? Brothers and sisters. பிரதர் இப்ப எல்லாருமே சொன்ன மாதிரிதான் பிரதர். வந்து அந்த காலத்து தீர்க்கதரிசிகள் பார்த்தோம்னா எதுவுமே எதிர்பார்க்காம தேவனுடைய வார்த்தை மட்டும் சொல்றவங்களா இருந்தாங்க. தேவன் என்னென்ன சொல்றாங்களோ அத்தனையும் போய் அவங்க வந்துட்டு எந்த ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிட்டு இருந்தாங்கன்னு பாக்குறோம். ஆனா இப்ப இருக்கிற தீர்க்கதரிசிங்கன்னு அவங்களே அவங்க பேரை வச்சுக்கிட்டு பணத்தினால வந்துட்டு அதாவது தேவன் சொல்லாத எல்லா காரியமே சொல்றாங்க. நீங்க இந்த மாசம் வந்து நல்ல மழை வரும், இந்த வருஷம் நல்ல வருஷமா இருக்கும் அப்படியெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு அந்த காலத்துல இருந்தது போல இப்ப இந்த காலத்துல இருக்கப்படல. எல்லாம் பணத்துக்காக தான் இப்ப செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்குறதா இருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். Thank you, sister. Anu sister, any comments? பிரதர் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் சொல்லிட்டாங்க எல்லாம். என்னன்னு சொன்னா அந்த காலத்துல இப்ப மரியா லாஸ்டா சொன்னதுனால தேவனுடைய அந்த காலத்துல பழைய ஏற்பாடின் காலத்துல பயம், தேவ பயத்தோடு வந்து தீர்க்கதரிசிகள் போய் அது ராஜாவா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி போய் அது நடக்கிற காரியத்தை சொன்னாங்க. ஈவன் ஃபார் பிரத்யூஷா சொன்ன மாதிரி யோனாக்கு வந்து ஒரு கடுப்பு, ஒரு எரிச்சலா இருந்தது. நான் போய் சொன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிற ஒரு எரிச்சல்ல கூட அந்த யோனாவை நம்ம பாக்குறோம். பட் ஸ்டில் கடவுள் வந்து ஆண்டவர் வந்து அவர் மூலமா தான் அந்த ஜனங்களுக்கு
அங்க கடிந்து கொள்ளுதல் இருக்கணும்னு சொல்லி மீனா அந்த மீன் வயிற்றுல வேற மாறி போனாலும் கூட அவருக்கு தண்டனையை கொடுத்து கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்கிற ஜனங்களிடத்துல அந்த செய்தியை வந்து தகவலை தேவன் வந்து சேர்த்திருக்காரு. ஏன்னு சொன்னா அதுக்குதான் அங்க சொல்றாங்க தேர்ந்தெடுத்தார். இப்ப எல்லாரையுமே அவங்க வந்து சூஸ் பண்ண ஆண்டவர் யெகோவா தேவன் வந்து தெரியும் யார் யார் மூலமா இந்த காரியத்தை நடப்பிக்கணும் அப்படிங்கிற அந்த பரிசுத்த ஆவியின் ஏவுதல் மூலமா யார் செய்வாங்கிறது தெரிஞ்சுதான் ஆண்டவர் நியமித்து அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ராஜாக்களையும் சரி, அவர் வந்து ஆசாரியர்கள் மாதிரி இல்லை, எதுவும் இல்லை. பட் எல்லாரும் சொன்ன மாதிரி தேர்ந்தெடுத்த ஜனங்கள், பொதுவாக இருந்த ஜனங்களை கூட அங்க தெரிந்து கொண்டு அங்க பிள்ளைகளை அங்க ஜனங்களை வந்து வழி நடத்தியிருக்காரு. அதனால வந்து இது வந்து நம்ம ஒரு பொய்யான ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு நம்ம எதுவுமே அங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. எல்லாமே கர்த்தருடைய நியமத்தின்படி அங்க நடந்திருக்குன்னு சொல்லுவேன். இது என்னுடைய புரிதல். தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 32ஆம் கொஸ்டின்ல எல்லாரும் நல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பார்த்தா இந்த தீர்க்கதரிசிகள் யாருக்குமே வந்து ஒரு பாட்டிய அவங்க வந்து பிரியமா இருக்கிறது இல்ல. எல்லாரும் யார் யாரு தேவன் வந்து சொல்றாங்களோ அவங்களுக்கு இவங்க போய் கண்டிக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களோட ஹோலி ஸ்பிரிட்னால வந்து அப்போ நடக்கிறது, ஃபியூச்சர்ல நடக்க போறது அவங்கனால வந்து பேசப்பட்டது. இவங்க வந்து யாருக்குமே லைக் எந்த பார்ட்டிக்கு இல்ல அவங்க யாச்சிகர்களாகட்டும், கிங்ஸ்க்கு ஆகட்டும், இல்ல மற்ற லேவிகருக்காகட்டும் யாருக்குமே இவங்க வந்து சார்ந்து இருக்கிறது இல்லை. இவங்க தனியா தான் இருப்பாங்க. அது நம்ம பார்த்தா லேமேன் அப்படின்னா ஒரு சாமானியமான ஜனம் தான். ஸோ அதுக்குள்ளதான் நம்ம பார்த்தோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. அதுல நம்ம பார்க்கலாம் யோனா, அதுக்கப்புறம் ஆமோஸ் ஒரு ஆட்டு மேய்ப்பர், டேவிட் அவங்க ஒரு மேய்ப்பர். அதுக்கப்புறம் இப்படி நிறைய நிறைய பேர் வந்து அப்படிதான் யூட்டிலைஸ் பண்ணிருக்கிறாங்க. இங்க சாரி டேவிட் வராது. ஆனா இங்க பார்த்தா சில பேர் வந்து தேவனோட நேம் யூஸ் பண்ணி தவறாக பயன்படுற மாதிரி சில பேர் கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து தேவன் இப்படி சொல்றாங்க அப்படி பாக்குறாரு, அப்படி இருக்கிறாங்க. ஆனா அந்த உண்மையான அந்த லைட் அந்த வெளிச்சத்துல நம்ம வந்து அந்த பார்த்தா யார் உண்மையான தேவனோட தீர்க்கதரிசி, யாரு கள்ள தீர்க்கதரிசி அப்படி நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுதான் நம்ம கடைசி பாயிண்ட். ரீசன் இங்க பார்த்தா நமக்கு இருக்குது, டு ஃபேப்ரிகேட் ஃபால்ஸ்ஹுட் இன் த நேம் ஆஃப் காட். ஸோ அவங்களுக்கு இவங்க சார்ந்து யாருக்கு இல்லை. ரீசன் இன் த லைட் ஆஃப் ஃபேக்ட் கான்ட்ராடிக்ட்ஸ் சச் எ சஸ்பிஷன். ஸோ இப்படி நம்ம அந்த வெளிச்சத்துல பார்க்கணும் போது அது கிளியரா நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ இதனால நமக்கு யோனாவும் பார்த்தா அவங்க சொன்னது போய் அங்க நடக்கலன்னா கண்டிப்பா இவங்க தீர்க்கதர்சி அல்ல, அவங்க வந்து கள்ள தீர்க்கதர்சி அப்பேற்பட்ட ஒரு நேம் வரும் அப்படிதான் அவங்க பயந்துருக்கிறாங்க. என்னன்னா தேவனோட அன்பு அப்படி இருக்குதுனால. ஆனா அவங்க அதுக்குதான் தயந்து போகாம இருந்திருக்காங்க. பட் கடைசி அவங்க தேவன் கீழ்ப்படி போயிருக்கிறது நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ அங்க அந்த வெளிச்சத்துல நம்ம பார்த்தாதான் அது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்படி நம்ம என்னோட கருத்தா இருக்குது. வேற எதுவும் அடிஷனல் பாயிண்ட்ஸ் இருந்தா நீங்க தெரிவிக்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரதர், இதுல ஒரு கான்ட்ராடிக்ஷனா தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் இருப்பாரு பிரதர். ஆனா அவருடைய தேவனுடைய தீர்க்கதரிசி தான். ஆனா அவர் வந்து பொய்யா தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாரு. ஒரு ஊர்ல வந்து நீங்க அப்பம் புசியாமல அந்த இது சொன்னாங்கல்ல, பலிப்பீடம் வெடிக்கிற ஒரு சம்பவம் அதுல வரும் பிரதர். அது வந்து இது வந்து கொஞ்சம் எப்படின்னா தேவனுடைய மனுஷன்னு தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா அவர் வந்து ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாரு அந்த தீர்க்கதரிசி கிட்ட. ஒரு பொய்யான ஓல்டு மேன் வயது. ஆமா ஆமா, தீர்க்கதரிசி கிட்ட. அது நம்ம அந்த வெளிச்சத்துலதான் நம்ம ரீசனிங் பண்ணப்போதான் நமக்கு அது புரியும். அப்படி அந்த கடைசி பாயிண்ட்டும் நம்ம இது புரிஞ்சுக்கலாம். ஸோ கரெக்ட் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எஸ் பிரதர். தேங்க்யூ. 33ஆம் கொஸ்டின். இது தமிழ்ல வாசிக்க முடியும். அன்போட இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் மற்றும் தீர்க்கதரிசிகளுக்கும் புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களுக்கும் இடையே நாம் ஒரு பொதுவான ஒற்றுமையை காண்போமானால் அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக நம்முடைய முடிவுரை என்னவாக இருக்க வேண்டும்? இது வந்து அவ்வாறு இருக்க வேதத்தை எழுதிய பல்வேறு எழுத்தாளர்களுடைய நோக்கத்தை
நாம் எக்காரணத்தை கொண்டும் குறைத்து மதிப்பிடாமல் அவைகளின் நீதியும் சத்திய ஆவியுமே இருக்கிறதை நாம் காணலாம். அடுத்ததாக மோசேயினுடைய ஆகமங்களுக்கும் மற்ற புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்போ அல்லது ஒற்றுமையோ உள்ளதா என ஆராய்வோம். 15 நூற்றாண்டு கால பகுதியில் எழுதப்பட்ட இந்த நியாயப்பிரமாணங்கள், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளில் ஒரேவித நோக்கம் வெளியாகி இருப்பதை நாம் காணும்போது, அதை அந்த எழுத்தாளர்களுடைய குணநலன்களுக்கு சம்பந்தப்படுத்தும் போது அவர்கள் தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதினார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வது நியாயமானது. குறிப்பாக சொல்லப்பட்ட நோக்கமானது இவர்கள் அனைவருக்கும் பொதுவானதாகவும் யதார்த்தமானதாகவும் உன்னதமாயும் இருந்து அது தேவ குண லட்சணங்களை வெளிப்படுத்துவதாகவும் உள்ளதால் இவைகளை எழுதினவர்கள் நேர்மையும் நீதியும் உள்ளவர்களாகவும் அவர்கள் எழுதினவைகள் தேவ ஏவுதலினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ சிஸ்டர். இது அப்படியே இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும். அன்போடு அழைக்கிறோம். I'll read. Yes. Yes. Yeah. Okay. If then we find no reason to impeach the motive. Okay. Question 33. If we find a common bond of union between the law and the prophets and the New Testament writers, what must be our conclusion respecting their claims? Page 56, paragraph 1. If then we find no reason to impeach the motives of the various writers of the Bible, but find that the spirit of its various parts is righteous and truth, let us next proceed to inquire whether there exists any link or bond of union between the records of Moses, those of the other prophets, and those of the New Testament writers. If we shall find one common line of thought interwoven throughout the law and the prophets and the New Testament writings, which cover a period of 1500 years, this taken in connection with the character of the writers will be a good reason for admitting their claim that they are divinely inspired, particularly if the theme common to all of them is a grand and noble one, comporting well with the what satisfied common sense teaches regarding the character and attributes of God. Over, brother. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த கொஸ்டின்ல உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடியும்? அன்போடு அழைக்கிறோம். முதல்ல யாரும் சொல்லுங்க. பிரதர் சொல்றேன். Yes, ma'am. ஹலோ. சொல்லுங்க. ஓகே. வேதத்தை நிறைய பேர் எழுத்தாளர்கள் எழுதுனாங்க. அவங்க எழுதினது நோக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படிதான் உண்மையாகவும் நேர்மையாகவும் அவங்க எழுதினாங்க அப்படின்னு பாக்குறோம். அதை பத்தி நம்ம எந்த ஒரு காரணத்தை வச்சும் அது நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க. அதெல்லாம் அவங்க எழுதின எல்லாமே நீதியும் சத்திய ஆவியும் இருக்கிறத நம்ம பார்க்கலாங்க. இன்னும் மோசே ஆகமத்துல பார்க்கும்போது மோசே எழுதின ஆகமங்களும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எழுதின வார்த்தைகளும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பா இருக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது
15 நூற்றாண்டு காலமாக எழுதப்பட்ட எல்லாமே நியாயப்பிரமாணங்களாகட்டும், தீர்க்க தரிசனங்களாகட்டும், எல்லாமே அதுல புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளிலையும் மோசே எழுதின ஆகமங்களிலையும் ஒரே மாதிரியான நோக்கம்தான் வெளியாகி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். இதையெல்லாம் எழுதினவங்க வந்து அவங்க தேவ ஆவியினாலதான் ஏவப்பட்டு எழுதினாங்க அப்படிங்கறதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. இங்க குறிப்பா என்ன சொல்றாங்கன்னா, இங்க இவங்க எழுதினதோ தீர்க்க தரிசனம் சொன்னது எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாதான், எல்லாருக்கும் பொதுவானதாக தான் சொல்லியிருக்காங்க. யதார்த்தமாகவும் உன்னதமாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவங்க வந்து இவங்களுடைய குணலட்சணங்களை தேவ ஆவினால இவங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறதுனால இவங்க எழுதினது எல்லாமே உண்மையாகவும் நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். இது எல்லாமே தேவ ஆவியினால எழுதப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்குது. தேங்க்யூ பிரதர். Thank you, sister. Any other comments, brothers and sisters? ஓகே பிரதர். இதுலயும் என்ன சொல்றாரு அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் மோசேயினுடைய ஆகமத்தை எழுதின தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டை எழுதின தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், எல்லாமே ஒன்றுக்கொன்னு பின்னி இணைஞ்சு எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு தொடர்பாக அதுல பார்த்தா ஒற்றுமை. நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை பாக்குறோம். அதே போல அங்க பழைய ஏற்பாட்டுல நடந்ததெல்லாம் புதிய ஏற்பாட்டிலையும் அங்க எழுதப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, நீதியும் சத்தியமுமான இந்த வேத வாக்கியங்கள் அப்படிங்கிறதையும் பாக்குறோம். எல்லாமே ஒரே நோக்கத்தோடு தான் இங்க எழுதியிருக்கிறாங்க. அது எப்படிதான் எழுதியிருக்காங்கன்னா, தேவ ஆவியினாலதான் எழுதப்பட்டிருக்குது. இதுல அந்த எழுத்துக்கள் நம்ம பாக்குறோம், தேவனுடைய குணலட்சணத்தையும் அந்த நேர்மையும் நீதியும் அங்க காணப்படுது அப்படிங்கறத கூட பாக்குறோம். அதுதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்த்தோம்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது அப்படின்னு அங்க போறாரு. அப்போ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் இருந்தாலும் எல்லாருமே தேவனுடைய ஆவியினால எழுதப்பட்டதாக தான் அங்க காணப்படுது அப்படிங்கறத இங்க நம்மளுக்கு நல்லா ப்ரூவ் பண்றாங்க. தேங்க்யூ. பிரதர் நான் சொல்றேன் பிரதர். இதுல வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மோசே தான் வந்து எல்லாமே எழுதினாரு. இந்த 5 ஆகமங்களை எழுதினாரு. சோ அதுல வந்து நம்ம பார்க்கும்போது இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இருக்க ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்யணும் எல்லா விஷயமும் அதுல இருக்கு. ஆனா பவுல் அப்போஸ்தலன் எழுதிட்டு இருக்கிற ஒரு வாசனங்களை தான் நம்ம ரொம்ப சில இது புரியலைன்னா ரெஃபரன்ஸ்க்கே எடுக்கிறோம். அந்த அளவுக்கு அவரு டீப்பா ஸ்பிரிச்சுவலா நமக்கு அதை எழுதியிருக்கிறாரு. ஆனா அந்த காலத்துல எழுதினவங்களுக்கு அதுல என்ன இருக்கு அப்படின்றத அப்படியே கடைபிடிச்சாங்க. இப்ப நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட்ஸ் ஒன்னொன்னுக்கும் பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் அவருடைய நிருபங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா அதை பத்தி எழுதியிருக்கிறாரு. அப்ப இது வந்து தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு வெவ்வேறு காலகட்டங்கள்ல இருந்துட்ட ஆசிரியர்கள் எழுத்தாளர்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, கடவுளோட திட்டம், தேவனுடைய தெய்வீக திட்டம் இவங்களெல்லாம் கருவிகளா யூஸ் பண்ணி நமக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த இன்னும் உறுதியா நிக்கிறதுக்கு இது எழுதப்பட்டிருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப அந்த ஆசரிப்பு கூடாரம் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு இது கருத்துக்கள் ஆராயும் போது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மோசே எழுதுனது இது பார்க்கும்போது நமக்கு எல்லாமே அங்க அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே மாதிரி நமக்கு இங்கேயும் நமக்கு தெளிவா கிடைக்குது சார். Thank you, sister. Next, Sister Pratisha. Yes, brother. இப்போ வந்து ஆக்சுவலி நானும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன் டே கன்வென்ஷன்ல கார்த்திக் பிரதர் சொன்னது நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பவுல்
சொல்லும்போது ஒரு மால்டா ஐலாண்டுக்கு போகும்போது ஹீஸ் என்ன சொல்றது டிசீஸ் வந்துச்சு அந்த கிங்கோட ஃபாதருக்கு. அவங்க ப்ரே பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன சொல்றது ஹீஸ் குணமாகப்படுத்துறாரு. ஸோ ஹி இஸ் பர்ஃபெக்ட், ஹி பிகமிங் அஸ் அ பர்ஃபெக்ட். இப்போ அந்த இடத்துல லூக்கா இருக்கிறாரு அப்படி படிச்சுட்டோம் நம்ம. ஸோ லூக்கா ஒரு டாக்டர். அப்போ அவங்க எப்படி நிலைமை இருக்கும் அப்படி பிரதர் சொன்னாரு. நான் டாக்டரா இருக்கேன், ஆனா நான் வந்து யூஸ்லெஸ்ஸா என்னன்னா நான் எதுவும் பண்ண முடியல. ஆனா ப்ரேக்காக பவுல் இப்படி பண்றாரு அப்படி யோசிக்கலாம் அப்படி. ஆனா அவ்வளோ யோசினாலும் அவங்க எழுதும் போது எங்கேயும் வாட் எவர் அவங்க டிராவல் இருக்கும்போது என்னாவது எழுதானும் எதுவும் தப்பா அவங்க எழுதல. சோ அது ஒண்ணு. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல அப்படிதான், யாரு என்ன எழுதானோ அங்க என்ன இருக்கோ நியூ டெஸ்டமெண்ட்ல அது கோட் பண்ணப்படுது. எக்ஸாம்பிள் ஸ்டீஃபன் பார்க்கலாம், அவங்க எழுதல ஆனா ஸ்டீஃபன் எக்ஸாம்பிள் எடுத்துப்பேன். மோசஸ் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் 5 எழுதிட்டாரு, அப்ரஹாம்ல இருந்து எல்லாத்தையும். அந்த ஸ்டீஃபன் வந்து அங்கே டீகோட் பண்றாரு. அந்த டீகோட் பண்றது அவங்க அப்போஸ்தலர் பவுல் அங்க எழுதுறாரு. how he was started and everything. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எழுதிட்டு நமக்கு 15 to 1500 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா நியூ டெஸ்ட்மெண்ட் எழுதும் போது அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் தான் பேஸ் ஆயிடுச்சு அவங்க. ஸோ இங்க மெயின் கேரக்டர் என்னன்னா, நம்ம இருக்கிற ஸ்பிரிட்ல, ஹோலி ஸ்பிரிட்ல ரைச்சியஸ் ட்ரூத் இருக்கு. ஸோ அதனாலதான் அது எல்லாத்தையும் நமக்கு என்னன்னா பைபிள்ல ஃபுல்லா ட்ரூத் தான் இருக்கு. சோ இப்ப இந்த 2 பேருக்கும் ஏன் இப்படி கரெக்ட் ஆகுதுன்னா, அங்க எழுதப்பட்ட ப்ராஃபிட்ஸ் யார் எழுதுறாங்களோ ரைட்டர்ஸ், அவங்களோட கேரக்டர் பெக்குலர்லி தே ஆர் காமன், கிராண்ட் அண்ட் நோபல் ஒன். அவங்க கம்ப்ளீட் நோபல். இட்ஸ் ஒன் ஆஃப் தட் வி கேனாட் சே தட். அவங்களோட கேரக்டர் அப்படிதான் இருக்கு. சோ இப்படி ஒரு கேரக்டருக்கு பிக் பண்றதுக்கு யாருக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னா நம்ம இருக்கிற காட் தான். சோ அவங்க அப்படி பிக் பண்றாரு. அந்த பிக் பண்ணிட்டு அவங்க கொடுத்துற வேலை கரெக்டா செஞ்சுக்கிறதுக்காக அவங்க ஹோலி ஸ்பிரிட் கொடுக்குறாரு. ஸோ எது இருந்தாலும் நியூ டெஸ்ட்மெண்ட் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நமக்கு கம்பைண்டா இருக்கும். ஸோ நமக்கும் அப்படிதான். அதுதான் நமக்கு ரெவல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்லப்பட்டிருது. என்னன்னா ஹி ஸ்பீக்கிங் எவ்ரி ஒன். நம்ம ஒரு ஜுவல்ஸ் மாதிரி, யாராரு இருக்கிறாரு, யாராரு சர்ச் ஆக போறாரு அப்படி ஒரு பிக் பண்றாரு. எதுக்காக பிக் பண்றாருன்னா, நமக்கும் ஒரு நோபல் கேரக்டர் இருக்கும். அந்த நோபல் கேரக்டர் யார் மிரர் இமேஜ்னா நம்ம ஜீசஸோட மிரர் இமேஜ். அது எல்லாம் யாருக்கு போகணும்னா பிதாக்கு தான். அந்த கிரெடிட் எல்லா அட்ரிபியூட்ஸ் வில் கோ டு தி ஃபாதர். திஸ் இஸ் மை ஒப்பீனியன் பிரதர். ஓ பிரதர். Thank you, sister. Next, any other comments, brothers and sisters? Any other comments? இதுல எதனா கேள்விகள் இருக்குதா brothers and sisters? இல்ல பிரதர், கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ நம்ம கொஸ்டின்ல பார்க்குற மாதிரி காமன் பாண்ட் ஆஃப் யூனியன் பிட்வீன் லா, ப்ராஃபிட் அண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டர்ஸ், இந்த மூணுக்கும் இருந்த ஒரு காமன் பாண்டிங் எப்படி அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா அது நம்மளோட கன்க்ளூஷன் எப்படியா இருக்குது அப்படின்னா, ஸோ இதுக்கு எல்லாரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. லா வந்து நமக்கு மோசே கொடுத்துருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ அதன்படி தான் அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து தேவன் சொன்ன மாதிரி அவங்க பரிசுத்தாவினால அவங்க வேலை செஞ்சது நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படியே புது ஏற்பாட்டுலவும் அந்த ரைட்டர்ஸ் வந்து பழைய ஏற்பாட்டு கோட் பண்ணி அவங்களும் நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு எழுதப்பட்டது நம்ம பார்க்கலாம்.
இது எல்லாமே நமக்கு அந்த ஒற்றுமை வந்து இருக்குது. அந்த காமன் பாண்ட் எப்படின்னா அந்த பரிசுத்த ஆவினாலதான் இவங்க 3 கேட்டகரிஸ்ல இந்த லா ஆகட்டும், ப்ராஃபிட்ஸ் ஆகட்டும், நியூ டெஸ்ட்மெண்ட் ரைட்டர்ஸ் ஆகட்டும், பரிசுத்த ஆவினாலதான் அவங்க ஏவப்பட்டு இது எழுதப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சேம் டைம் இது எல்லாமே தேவனோட சித்த தெய்வீக பிரணாளிக்கையும் அவங்களோட குணலட்சியத்தையும் இங்க நமக்கு ரெப்ளிகேஷன் பண்றது, நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்றது நம்ம இதுல புரிஞ்சுக்கலாம். ஸோ வேற எதனா அடிஷனல் கருத்துக்கள் இருந்தால் நீங்க தெரிவிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா இல்லை நினைவு இணையங்கள் படிக்கலாம் brothers and sisters? பிரதர் இறைவன் இணைக்குதாங்க படிக்கிறோம் பிரதர். ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்பேற்பட்ட மேன்மையில சத்தியவச்சனங்கள் கொடுத்த பிதாவான தேவனுக்கும் நம்ம ரட்சகர் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நன்றிகளை செலுத்துறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையை சமாதானம் உண்டாக. இப்போ நம்ம இணையங்கள் படிக்க முடிய சகோதரி எஸ்தர் ராணினி முடிவு ஜெபத்தில் நடக்க முடிய சகோதரி டோரா அவர்கள் நம்ம அனைவர் சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். ஓகே. இரவின் இனிய கீதங்கள் செப்டம்பர் 26. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீடராக்கி அப்படின்னு நாங்க சொல்றாரு. அதுக்கு உண்டான விளக்கம். விதைக்கின்ற பணியை ஜாக்கிரதையாக மேற்பார்வை பார்த்தவர்கள் நிச்சயமாகவே அறுப்பின் பணியையும் வெகு ஜாக்கிரதையாக மேற்பார்வை இடுவார்கள். எனவே நாம் சத்தியம் என்னும் அறிவாலை கொண்டு பலத்தோடும் ஊக்கத்தோடும் அறுப்போமாக. விளைந்த கோதுமையை தேடி பிடித்து அறுவடை செய்கிறதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பணிபுரிகிறோம் என்று உணர்வோமாக. மிகுந்த பிரயாசப்பட்டு வெகு சில விளைந்த கோதுமை மணிகளைத்தான் காண்கிறோம் என்று வருத்தப்படாமல் சந்தோஷப்பட வேண்டும். விலை மதிப்பில்லாத இந்த கோதுமை மணிகளை அருமையானதாக இருக்க கண்டு அவைகளை நேசித்தலும் அவைகளை ஆதரித்தலும் அவசியம். இந்த சேவையில் நம்முடைய ஞானம் முழுவதையும் உபயோகிக்கப்படுத்த வேண்டும். கர்த்தர் தமது பணியில் நமக்கு ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்மால் முழுவதும் செய்ய முடியவில்லை என்றாலும் எவ்வளவாய் செய்கின்றோமோ அவ்வளவாய் ஆசீர் பெறுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னிச்சையாக ஊழியம் செய்பவர்கள் எவ்வளவாய் உழைத்தாலும் பலன் மிக குறைவே என்று வருத்தப்பட வேண்டாம். நாம் செய்கிற ஒவ்வொரு முயற்சியையும் மதிக்கிற நம்முடைய போதகரும் குருவுமானவர் நம்மை அவருடையவர்கள் என்று அறிந்து நமக்கு போதிய பலத்தையும் உற்சாகத்தையும் தந்து நாம் பலவீனப்பட்டு மயங்கி விடாதபடி பாதுகாத்து பராமரிக்கிறார். ரீபிரின்ஸ் 2811. தேங்க்யூ பிரதர் சிஸ்டர். ஜெபம் செய்யலாம். துதிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்யும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, தாம் ஒருவராய் ஞானமுள்ளவரும் நீதி செய்கிறவரும் அன்புள்ளவரும் வல்லமையும் உள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஒரு ஒரே பேரான நாமத்தை கர்த்தர் மூலமாக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான வேலையிலும் நீர் ஆங்காங்கே நாங்கள் இருந்தாலும் எங்கள் அனைவரும் ஒன்றாக கூட்டி உம்மை பற்றி நாங்கள் தியானிக்கத்தக்கதாக எங்களுக்கு நீர் கொடுத்துட்டு இந்த அருமையான வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பொல்லாத உலகத்திலே தகப்பனே, சாத்தானுடைய பலவிதமான வஞ்சனைகளுக்கு மத்தியிலே நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஒரு ஒரு மனிதனை நீர் தேர்வு செய்வது, நீர் அவனை அறிந்து நீர் தேர்வு செய்கிறீரப்பா. உமக்கு உகந்தவர்களை நீர் தேர்வு செய்கிறீரப்பா. அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு அழைத்திருக்கிறீர். நாங்களும் தகப்பனே உங்களுடைய சித்தத்தை உணர்ந்து நீர் எங்களுக்கு வைத்த பங்கை நாங்கள் செய்ய எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் ஆவியையும் அளவில்லாமல் கொடுத்து தகப்பனே, எங்களுடைய வேலைகளை நாங்கள் உண்மையும் உத்தமமாக செய்ய நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் தகப்பனே.
இன்னுமாகப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நம்முடைய கருத்துக்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே இன்னும் அதிகமாக பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களையும் உடைய சத்திய ஊழியங்களை செய்ய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எங்களுடைய வேலைகளை செய்ய நீர் ஒருவரே எங்களை பலப்படுத்துங்க தகப்பனே. இன்னுமாக கூடுகைக்கு வர தடையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கூட நம்முடைய சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீர் பலனையும் ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்து நாளுக்கு நாள் நாங்கள் சத்தியத்திலே வளர்ந்து உம்முடைய குமாரனுடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. இவ்வாறாக சகலத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர். இம்மட்டுமாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா விதமான பாதுகாப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னுமாக இந்த இரவு நேரத்திலும் நாங்கள் இளைப்பாரி அதிகாலை கூட உமக்கு சித்தம் இருந்தால் எழுந்து உம்மை துதித்து எங்களுடைய காரியங்களை தொடர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒருவருக்கே எங்களுடைய துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமென்.